ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்க்கலாங்களா? பெரிய வெங்காயம், தக்காளி, புதினா, பச்சை மிளகா, லெமன், பட்டை கிராம்பு, இஞ்சி பூண்டு, முக்கியமானது காளான். காளானை கட் பண்ணி வச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜீரக சம்பா அரிசி ஊற வைக்கிறதுக்கு தண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். பிரியாணி குண்டை காய வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குண்டை நல்லா காஞ்சிருச்சு. 300 ml ஆயில், 300 ml நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இதே பாத்திரத்தில் அப்படியே ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 அன்னாச்சி மூக்கு, 8 கிராமு, 8 ஏலக்காய், 8 பட்டை, மராட்டி மூக்கு ஒரு 3, ஒரு 5-6 இலையை கட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடல் பாசி கொஞ்சம். இது எல்லாமே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே பொடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 5-6 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா பொடிஞ்சு வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் 3/4 கிலோ கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் ஒரு 3/4 ஸ்டேஜ் வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். 150 கிராம் இஞ்சி, 200 கிராம் பூண்டு, ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா, நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இஞ்சியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வணங்கி வந்துருச்சு. அப்படியே பச்சை வாசம்லாம் போயிடுச்சு பார்க்காம. இப்போ ஒரு கட்டு புதினா நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். புதினாவை போட்டு புதினாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புதினாவோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3/4 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறோம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். நல்லா பழுத்த தக்காளியா. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா தொக்கு பதம் வர்ற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வணங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு கிண்டுங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பச்சை வாசமும் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூளோட பச்சை வாசலாம் போய் நல்லா கம்மன்னு வாசம் வந்துட்டு இருக்குது. இப்போ ஒரு 200 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் தயிர் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 கிலோ காளானை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் காளான் மசாலா எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாத்திரத்துக்கு வந்து 2 டம்ளர் அரிசியை எடுத்துக்கிறேன். 1க்கு 1.5 தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து தேங்காய் பால் 1.5 கப்பு ஊற்றுறேன். ஒன்றரை கப் தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லெமன் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை புழிஞ்சு விட்டுறலாம். தேங்காய் பால் ஊற்றும் போது பிரியாணி இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நாங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்களும் தேங்காய் பால் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு கிலோ ஊற வச்சு ஜீரக சம்பா அரிசி ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு கலக்கி விட்டுறலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3/4 ஸ்டேஜ் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அப்படி லைட்டாக அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கலாம். அப்படியே மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வெயிட் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை கொஞ்சமாக குறைச்சி வச்சிடலாம். அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். டே பொழுன்னு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலாக்கில் கொஞ்சமாக மல்லியில தூவிடலாம். அப்படியே பரபரன்னு கொஞ்சம் மல்லியில தூவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான காளான் பிரியாணி ரெடி. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பொழுன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பிரியாணியோட சந்திக்கலாம்.